இயேசுவும் ராயப்பனும் கப்பல் பயணமாக இந்தியா நோக்கி பயணித்தனர். அவர்கள் பயணம் செய்த கப்பல்களிலேயே அவர்களிடமே இயேசுவை பற்றி பேசினார்கள். யாரோ இயேசு என்ற பிதாவின் பிள்ளையாம். அவரை சிலுவையில் ஏற்றியதும் இயற்கை கொந்தளித்ததாம். அவரது உடலை கல் கொண்டு மூடி வைத்தார்களாம். 3ஆம் நாள் திறந்து பார்த்தால் உடல் அங்கு இல்லையாம். உடலோடு வானுலகம் சென்று விட்டாராம் என்று ஆளாளுக்கு ஒரு கதையாக வியாபாரிகள் பேசுவதை இயேசுவும் ராயப்பனும் ஒன்றும் அறியாதவர்கள் போல் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு சின்ன இடைச்சல்கள். லூக்கா, மத்தியே, மார்க், யோவான் போன்ற விவிலியம் எழுதிய வரிசையில் உள்ளவர்கள் எல்லாமே இயேசு மரணத்திற்கு பின் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்பிய பின், இயேசு இருக்கும்போது அவர் சொன்னதையெல்லாம், அவர் போதனைகளை கேட்டவர்கள், அவரோடு தங்கியிருந்தவர்கள் ஆகிய அத்தனை பேரிடமும் அவர் என்னவெல்லாம் சொன்னார், எப்படியெல்லாம் வாழ்ந்தார், என்னென்ன வைத்திய முறைகளை செய்தார் போன்றவைகளை விசாரித்தே எழுதியவர்கள். அவர்களின் பங்குக்கு எழுதி வைத்துவிட மன்னர்களும் எழுதி வைக்க, பின்னால் இயேசுவை முழுமையாக கடவுளாக்கிய போப்புகளும் வேத வல்லுநர்களும் எழுத, இப்படி எல்லாம் சேர்ந்து விவிலியத்தை புனித நூலாக்கினார்கள் என்பதே உண்மை. அதே சமயம் இயேசுவின் சீடர்கள் இயேசு மரித்த பின் யாருமே நாசரேத்தில் தங்கவில்லை. இயேசுவும் சிலுவைக்கு பின் அவர்களை சந்தித்து ஆளாளுக்கு ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்தார். நீங்களும் என்னை போல் சேவை செய்யுங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டு ராயப்பனை மட்டும் அழைத்து கொண்டு அவரும் பயணித்தார் என்பதே உண்மை. கிட்டத்தட்ட ஜெருசலேமில் இயேசுவின் புகழ் அண்டை நாடுகள் போல் அங்கும் ஒரு நவீன வளர்ச்சி பெற்று மளமளவென்று கிறிஸ்துவின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போனாலும், அருகருகே சில தேசங்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக மன்னர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள். அந்த மன்னர்கள் கிறிஸ்துவத்தை எதிர்த்ததன் காரணம் மிக முக்கியமான ஒன்று. மன்னனைத்தான் மக்கள் தெய்வமாக பூஜித்து வணங்கி வழிபட வேண்டும் என்ற சிந்தனையிலும் செயலிலும் மன்னர்கள் ஆட்சி அமைத்து கொண்டு மக்களிடம் வரி வசூலித்து அவர்களை அடிமையாக்கி ரத யாத்திரை என்ற பெயரில் தேர்களிலும் ரதங்களிலும் மாதம் ஒரு முறை நகர உலா என்ற பெயரில் மக்கள் தெருக்களில் குடும்பம் குடும்பமாக பிள்ளை குட்டிகளோடு ஒவ்வொருவரும் வீட்டு வாசல் நின்று மன்னன் வரும்போது ஒரு பை நிறைய பொற்காசுகளை சேமித்து மன்னனின் ரதத்தில் வைத்துவிட்டு அந்த குடும்பமே குப்புற விழுந்து மன்னனை வழிபட்டு மன்னனை ஒரு தெய்வத்தை போல் வழிபட வேண்டும் என்ற முறையைத்தான் மன்னர்கள் மக்களுக்கு பழக்கப்படுத்த வைத்திருந்தார்கள். அதன்படிதான் அன்றைய நிலையும் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவம் என்ற பெயரில் ஒரு மதம் வளர்ந்து அதற்கு தலைவரான இயேசு கிறிஸ்துவை மக்கள் வழிபட்டு வணங்கி போற்றி ஆலயங்கள் அமைத்து ஆலயங்கள் இயேசுவின் உருவத்தை பொருத்தி மெழுகுதிரி ஏற்றி போற்றி புகழ மன்னர்கள் கடுப்பாவதில் தவறியதும் இருப்பதாக தெரியவில்லை. மன்னன் எத்தனை நாள்தான் மக்களை அடக்குமுறை என்ற பெயரில் தன்னை வழிபட வைக்க முடியும்? இந்த உண்மையை நாம் உணர வேண்டும். எங்கெல்லாம் ஒரு கருத்துக்கு மாறாக மக்களின் தலைவன் எதிர்க்கிறானோ, அதற்கு தடை விதிக்கிறானோ, அந்த இயக்கம் மிக விரைவாக காட்டுத்தீ போல் அந்த தலைவன் எதிர்ப்புக்கு நிகராக கொழுந்துவிட்டு எரியும். இது ஒரு சமநீதி கோட்பாடு. இன்றளவில் எந்த ஒரு கருத்து ஆட்சியாளர்களால் புறக்கணிக்கப்படுகிறதோ அதே கருத்து மக்கள் மத்தியில் பன்மடங்காக வளரும். இதை அப்போது ஆண்டவர்களும் சரி, இப்போது ஆள்பவர்களும் சரி உணர்ந்து கொள்வதே இல்லை. இந்த கருத்து தான் அப்போதும் இருந்தது. இந்த எதிர்ப்புக்கு மிக பலவந்தமாக இருந்தவன் அன்றைய மன்னன் நீரோ. கிறிஸ்துவத்தை கிட்டத்தட்ட ரோம் நகரை விட்டே ஒழித்து விடுவது என்று கங்கணம் கட்டி ஒட்டுமொத்தமாக நகரையே தீ வைத்து லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தான். அதே வேளையில் அவன் பிடில் வாசித்தான் என்றால், எந்த ஒரு மன்னனுக்கும் ஒரு தலைவனுக்கும் தனது நகரத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் திடுக்கிட்டு அதை தடுக்க முயற்சிப்பதுதான் அவனின் தலையாய பணியாக இருக்கும். நீரோவோ பிடில் வாசித்தான் என்று சொல்கிறார்கள் என்றால், அது அவன் திட்டமிட்டு வேண்டுமென்றே கிறிஸ்துவ இனத்தை, கிறிஸ்துவ ஜாதியை, கிறிஸ்துவ மதத்தை களை எடுப்பதற்கான தீவிர முயற்சியானது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஆங்காங்கே கிறிஸ்துவ மதங்களுக்கு எதிர்ப்புகள் காரணமாகவும் வளர்ச்சியாகியது. அதே வேளை எதிர்ப்பும் வளர்ச்சியும் சமநிலையில் இருந்தது. எங்கு 2 கருத்துக்கள் சமநிலையில் இருக்கிறதோ அந்த 2 கருத்துக்களில் மக்கள் காட்டும் அதிக ஆர்வம் உள்ள ஒரு கருத்து காலூன்றிவிடும் என்பது வரலாறு. கிறிஸ்துவ மதத்திற்கும் அந்த கருத்திற்கும் மகத்தான வளர்ச்சி விகிதாரும் அதிக அளவில் மாறிப்போய்தான் அந்த மதம் இன்று உலக மதங்களில் முதன்மையாக இருக்கிறது.